எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்குறோம். எங்கள் ஊரில் நல்லா மழைங்க, சாயந்தரம் நேரம் நல்லா குளிருங்க. பாருங்கள், நம்ம பச்சை பயிறு உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோங்க. அதே தாங்க நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு வடக்கல் வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் வாங்கி இந்தளவுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க இந்தளவுக்கு சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சின்ன வெங்காயமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிங்க. கொஞ்சம் நம்ம இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இதுக்கு அளவாக கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை பயிறு வேகலையே சால்ட் போட்டுருக்குறோம். இந்தளவுக்கு சால்ட் போட்டுக்கலாங்க. எல்லாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க. பச்சை பயிறு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அது இன்னொரு மெத்தேடு இருக்குது, அதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நமக்கு ஸ்கூல் அன்னைக்கு குழந்தைங்க வீட்டில் இருந்தால் குழந்தைங்க லீவ் அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு ஸ்நாக்ஸு. இப்போ எடுத்து நம்ம அந்த பச்சை பயிறு நம்ம கொட்டிடலாங்க. இதில் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. பாருங்க, பச்சை பயிறு நல்லா இதாகிடுச்சுங்க. நம்ம இப்போ இந்த சைடில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைகளுக்கு இது சாப்பிட்லைன்னா இதுலேயே ஒரு இவ்வளோ பச்சை பயிறு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் இவ்வளோ கரும்பு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் இத்தினூறு நெய் ஊற்றிங்க. இந்த பச்சை பயிறு போட்டுங்க, கொஞ்சம் ஏலக்காய் தூவி, ஒரு கொஞ்சோண்டு வெல்லம், கருப்பட்டி, கரும்பு சர்க்கரை எது இருக்குதோ உங்கள் வீட்டில் அஸ்கா சர்க்கரை எது இருந்தாலும் போட்டு நல்லா கலக்கி கொஞ்சோண்டு தேங்காய் தூவி குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.